இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பார்த்தோம்னா வீட்டை தான் நிக்கிறோம். இப்பதான் நாங்கள் இன்ட்ரோ கொடுக்குறோம். என்ற நேரம் இல்லை. அப்போது வேறு கோயிலுக்கு வேலை போயிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ வீடியோ எடுக்க நேரம் இல்லை. பேருந்து வந்து சமைச்சு கொண்டு அவசரமாக அப்போ அதால் அவர் எடுக்க இல்லை. இப்போ நான் வந்த அப்புறம் தான் எடுக்க. சங்கீதா அவங்க வேலைக்கு போகிறத காரணத்தால் நான் அப்போ என்ற கொடுக்க நேரம் இல்லை. அதால் வேற சில பொருட்களும் வேண்டணும் தானே. அப்போ வேண்ட காண்டி நேரங்களை ஒதுக்கி தாண்டி பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் ஒன்றும் சிலது முதல்ல வேண்டிட்டோம். இப்போ அதுதான் நம்ம இல்லைங்கம்மா ஆளை வலிக்கிட்டு என் வீடியோக்கு வரணும்னு சொல்லித்தான் இப்போ வலிக்கிட்டு நிற்கிறான். அதோட நாங்கள் இப்போ தயா கீதா சனல் ஊடாக அனைத்து அன்னையர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இனியும் இருக்கா வாழ்த்துக்களை சொல்லி அனைத்து அன்னையர்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும் என்ன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை நாங்களும் எங்கிட்ட சனல் ஊடாக சொல்வதில் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் தங்கள் அன்னையர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. அன்னை என்பது என்ன திரும்ப கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அன்னையின் இடத்தை நிரப்ப முடியாது. அதை புரிஞ்சு எல்லாரும் நடக்க சொல்லிதான் நாங்களும் வேண்டுறோம். அன்னை அப்பா இல்லாட்டியும் அம்மா வேணும் இல்லையா? அம்மான்ற இடத்தை நிரப்பலாதானே. இப்ப நாங்கள் அம்மாவை இந்த நாளில எல்லாரும் போட்டி அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் இருந்தாலும் கொடுப்போம். சின்ன கிஃப்ட் இருந்தாலும் கொடுத்தா அவ சந்தோஷப்படுவீங்க. இப்ப அதுக்கண்டுதான் நானே வேண்டி வச்சுக்கிறேன். குழந்தையோட இருக்கிறோம் இனிமே ஒரு அண்ணன் தானே. அண்ணன் சொன்னா அம்மா தான். அதுதான் சகோதரங்கள் அக்காமார் அதை கிட்ட கிட்ட ஆராதிக்கணுமோ கதைச்சினமோ கதைக்கு இல்லையோ அவையாவே செய்யறது அவைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் அவ்வளவுதான். எங்களுடைய மாம்பாரசம் வந்துடுவேன். நாங்கள் சேர்ந்து அப்ப அவைக்கு சேர்ந்து கொண்டாடைக்க அவைக்கும் ஒரு சின்ன சின்ன பரிசு கொண்டு கொடுப்போம். இன்னும் ஒரு உங்களால முடிஞ்சது. பெருசா ஆயிரக்கணக்கில் அம்மா பெருசா எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலே அவைக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுதான் முக்கியம். அந்த நாள்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு கண்டோஸோ இல்லாட்டி ஒரு பூவோ கொடுத்தா அதனால தாங்க தன்னை நினைச்சு தந்திருக்கன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. இப்ப நாங்கள் என்ன செய்வோம்? இப்ப என்ன நாங்க தர போறோம். இப்ப நீங்கள் அதுல இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். நாங்க திவானாவில இருந்து சின்ன கிஃப்ட் சங்கீதா கொடுத்து சாப்பிடறதுக்கு போவோம். அதுல வந்து இருந்தா தான் நல்லா இருக்கு. இப்ப சிறிது நேரம் கழிச்சு பாப்போம். அங்கால போய் எல்லாம் கிடக்குது. இப்ப முதலாவது கிஃப்ட் வந்து தருண் சன் கொடுக்க போறாராம். என்ன கிஃப்ட் பாச்சம் கூட என்னோட அம்மாவுக்கு ஒழிச்சு. சரிங்க, நான் எடுக்க இல்லையா, அது தண்ணி எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். இப்ப அடுத்தது இப்ப உதாரணம் அவடாச்சு பாக்குறேன்னா பாக்கலாம். உனக்குதான் வந்தது. அப்ப உடச்சு பாக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னடா வேண்டியது பாப்போம். பாத்தியா ஒளிச்சு ஒளிச்சு வச்சு சாப்பிடுறது. இப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி வண்டி காசு அப்பாவுக்கு அம்மாவுக்கு கிஃப்ட் பண்றோம்ட்டா கொடுக்கும் தான். கொடுக்காத சூப்பரா இருக்கு. என்ன நாங்கள் எங்கேயோ வேண்டினது அதெல்லாம் சொல்றது. நாங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சான் இப்ப அறிஞ்சன் இல்ல கொடுக்கணும். அடுத்தது நல்லா இருக்குல்லோ. நான் முதல் தாரன். நான் இந்த கந்த ஆள் கண் படாமல் நான் இஞ்சாலே ஒன்று விட்டத்துல தாரன். என்ன நான் இஞ்சால அதுல அங்கால இந்த இப்ப அந்த பூக்கண்டை இஞ்சால வச்சுட்டு வந்து எடுத்து பார்க்க வேணும். என்ன கிடக்கண்ட ஒளிஞ்சுதான் இருக்கும். பேசக்கூடாது. என்ன இதுக்கு என்ன கிடக்கண்டு பாப்போம் இருக்கும். ஒதுக்கியாது இருக்கும் தானே. ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க ஏமாத்தியாச்சு. சரி, இதுகெல்லாம் எங்கட பரிசு. ஏமாத்த சொன்ன நான் இதைத்தான் கேட்டேன். மற்ற இதுக்கு நான் எதிர்பார்க்க மாட்டேன். இப்ப நாங்கள் சங்கீதாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து மாத்தி போட்டேன். சரி, நாங்களே மாத்த மாட்டோம். கடைசி வந்தாலும் அப்பா அதில் ஒழிச்சு திவானாவிலேயே வச்சிருக்கு. முதற்கூட்டியே நான் திவானா பக்கத்தையே வச்சிருக்கு. நாங்கள் எல்லாம் பார்க்கத்தான் அவனை படியெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியாம முதலே வேண்டியாச்சு. ஒரு கிழமைக்கு முதலே இந்த கலந்து விழுந்து இதுக்கு கிடக்குது. சின்ன செயின் இருக்கு. இது கிடாந்தா போட்டியா சும்மா தூக்கி தந்ததற்காக மாத்தி பாப்போம். சின்ன செயின். தேங்க்யூ. பெரிய புறாக்கு தந்துட்டியல. என்னன்னா
இப்ப பெரிய பொருள் எல்லாம் வேண்டாம். இதே மாதிரி வடிவா இருந்து அது ஒரு கிழமைக்கு முதலே நாங்க டிசைட் பண்ணிட்டோம். போட்டு விடுறேன்டா போட்டு விடுறேன் ஆசைப்பட்டா செய்வாங்க தான் நல்ல கொலைக்கு போலாம் இது அமாத்துறதே இல்லாம இப்படி அப்படித்தான் பில்லு தான். ஓகே ஓகே. இப்ப மோள தாளம் எங்க போடுறது அங்கே எடுத்தாச்சு. காசு இல்லை நீங்கள் காசு இது கண்டா காசு வரும். இது கண்டா காசு வரும். இதுகளுக்கு எல்லாம் நாங்க அப்புறம் பார்த்து சேர்க்கறது தானே. இப்ப டபுள் சங்கரி பாத்தியா நல்லா இருக்கு. மாத்தி மாத்தி போடலாம். தேங்க்யூ. இப்ப ரொம்ப சொந்த சரியா. இப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? என்னது இப்ப இப்ப சமைச்சதை நீ பாக்கலையே வந்து எப்படி சமைச்சாருன்னு சொல்லி வாங்க காணொலியில பாக்கலாம். இந்த இன்ட்ரோ கொடுத்த பிந்தி தானே இப்ப எனக்கு பசிக்குது. இப்ப சாப்பாட்டை போய் பார்க்கலாம் சமைச்சதுன்னு சொல்லி காணொலியில வாங்க பார்ப்போம். இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு அந்நியர் தினத்திட்டு இன்றைக்கு மட்டன் ஸ்பெஷல் தான் எங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய சமையலை ஆரம்பிக்க போறோம். இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு இது இன்றைக்கு என்னுடைய சமையல். இன்றைக்கு நான் தான் ஃபுல்லாக சமைக்க போகிறேன். ஃபுல்லாக இந்த சமையல் தான். இப்போ இதை இறைச்சி அவிய வச்சு தெரியும் தானே உங்களுக்கு. எல்லாம் இறைச்சி அவிய வச்சு தான் நாங்கள் செய்கிறது. அங்கால இஞ்சி அடித்து வச்சிருக்கு. போட்டு கழுவிட்டு திரும்ப அடித்து நான் இஞ்சி இப்போ இதை அவிய வச்சுட்டு வரோம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வதக்க விட்டாச்சு. வதங்குது. இஞ்சால தட்டி வச்சிருக்கு. இறைச்சி கொஞ்சம் பாட்டி தான் நாங்கள் வளமையாக தொடர்ந்து இப்படித்தான் சமைக்கிறது. இது வேறு வித்தியாசம் இல்லை. இஞ்சால இறைச்சி அவிய விட்டுருக்கு. மட்டன் அவியுது. கொஞ்சம் அவிஞ்சு வர இஞ்சால வாட்ட போகிறோம். எல்லாம் வச்சுருக்கு. சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நான் இஞ்சி உள்ளி போட்டாச்சு. வெங்காயம் மதங்கிட்டு தானே அப்போ போட்டாச்சு. இதோட கொஞ்சம் நேரம் மதம் கட்டுக்கும் புறாவை பார்ப்போம். இப்போ நான் பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்ப்போம். ஓகே பேஸ்ட் சத்து வழியாக கிளறுவோம். சேர்த்தே நீ இந்த நிமிஷத்தில் இப்போ நான் மட்டன் கறி தூளும் எடுத்து போடுவோம். ஒன்று ரெண்டு தூள் மூன்று நல்லா காரமாக தூள் வடிவாக சேர்த்தாச்சு. இப்போ சேர்ப்போம் வடிவாக கரண்டி எடுத்து இப்போ மல்லியும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும். மல்லி ஒரு கரண்டி போட்டாச்சு. அடுத்தபடியாக நாங்கள் கரண்டி எடுப்போம். அதுக்கு தண்ணி எடுக்க இறைச்சி அவிகிற தண்ணி. ஓகே அப்படியே ஊற்றலாம் போலடக்கு. இப்போ தண்ணியை இப்படியே விட்டுலாம் இப்படியே விடுவோம். நல்லா சுடுவது. கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். அடுப்பை நல்லா சிம்மில் வைக்கலாம். சிம்மில் இருக்கு. நாங்கள் இந்த இறைச்சி தண்ணிதான் இதுக்கு வெள்ளா சேர்க்கறது இருந்தால் நல்லா டெஸ்டாக இருக்கும். இல்லை சும்மா தண்ணி விடுற இல்லை வீணாக்கக்கூடாது. இதில் வைப்போம். வடிவாக கிளறிடுவோம். இப்படி கிளறி காணாடி தண்ணியை விட்டு விட்டு கிளற கறி குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். அங்கே இறைச்சி வாட்டோம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கட இறைச்சி ஒரு தடவை வாட்டியாச்சு. இதுக்குள்ளே போடுவோம்.
போட்டுட்டு சிம்மில் விட்டுட்டா நல்லா வேகும். இப்போ அடுத்த கட்டமாக நான் அடுத்த இறைச்சியும் இப்படி வாட்டி எடுக்க போகிறேன். இப்போ சிறிது நேரங்களுக்கு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் அடுத்த இறைச்சியும் நான் வாட்டி போட்டுவிட்டேனுஞ்சா இப்போ ரெடி கட்டி இது அரைச்சி இறைச்சி சிறக்கு முடியுது அரைக்கணும் வளர்ந்தான் கிடக்கு போடுவோம் உங்களுக்கு. ஓகே, இறைச்சி சிறக்கும் போட்டாச்சு. அப்படியே மூடி விட்டோம்னா அந்த மாதிரி வாசனமாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ போடவே வாசம் வருது. இப்போ இப்படியே வச்சு மூடிடுவோம். இப்போ கடை கறி ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்களே எப்படி வேகமாக சமையல் முடியுது. சிறிது நேரம் கழிச்சு இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ வதக்கிறத தான் சட்டி வச்சுருக்கு. வதக்கிறதுக்கு இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நான் தனியாக தான் எல்லாத்தையும் வதக்க போகிறேன். ஏன்னா சிலது வதங்கும் சிலது வதங்காது கடிவடுமன்றதுக்காக. இப்போ இதுக்குள்ளே எடுத்துருக்கிறேன் உரைப்பில்லாத மிளகாயும் லீச்சும். அதை இதுக்குள்ள போடுவோம். இந்த பதலால் போட்டுட்டு இதை வதக்க விட்டுட்டு அடுத்தது நான் கேரட்டை போட போகிறேன். இதுக்குள்ள கேரட்டை வதக்குவோம். கேரட்டுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதங்க விட்டுட்டு இதுக்கு உப்பு சேர்ப்போம். இதுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுகளும் போட்டு மிளகு வகையில் உருவாக்கத்தில் மிளகு போட்டாச்சு. இப்போ இது வதங்காட்டுக்கும் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னா 2 முறை மாற்றியாச்சு. அடுத்து இருக்கிற மிளகறி எல்லாத்தையும் வதக்கி ஸ்பெஷல் இந்த எண்ணெய் தினத்துக்கு நான் தானே சமையலப்போ வித்தியாசமாக சமைப்பேன் வந்து ஆரம்பிச்சுக்கின போஞ்சி போட்டிருக்கு. இது வந்து குடமிளகா தேர்ந்துச்சுன்னா உண்டை வதக்கலாம். வதக்கினா ஒன்று அவியும் ஒன்று தண்ணி தன்மை அப்போ ஒன்று எரியும் ஒன்று அவியாமல் இருக்கும் நறுநறு இருக்கும். அதுக்காக தான் நான் தனியாக வதக்கி எடுக்கிறேன். இதில் இப்போ இதுக்கு உப்பு அளவா சேர்ப்போம். குடமிளகா நல்லா தண்ணி வெறும் அந்த தண்ணியில் வதங்கி அவியும் தேய்ச்சி பொறிஞ்சு அவிஞ்சுன்றதுன்னா சரி. இதுக்கு கொஞ்சம் மிளகுகளும் சேர்ப்போம். இப்போ வதங்காட்டுக்கும் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ வாப்பிங்கன்னு சொன்னால் குடமிளகாயும் வதங்கிட்டு போஞ்சியும் வதங்கிட்டுது. இதை நிறுத்த போகிறேன். இனி கடைசியாக வெங்காயம் தான் வதக்க போகிறேன். இதை மாற்றிட்டு இப்போ வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் போட்டுனா வதக்கிறதெல்லாம் முடியுது. இந்த அப்படின்ட்டு சமையல் எல்லாம் இப்போ கொஞ்சம் எண்ணெயை விட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடைக்க வந்து சேர்ந்துடும் கணக்கவா. அப்போ வெங்காயத்துக்கு உப்பை சேர்த்தாச்சு. கொஞ்சம் மிளகு தூளை சேர்ப்போம். போட்டாச்சு வதக்கட்டு. அது வதங்காட்டும் வதங்கி வர பார்ப்போம் சிறிது நேரங்களுக்கு. எங்கட வெங்காயமும் வதங்கி வந்துட்டுது. இனி இறுதி பொரிக்க வேண்டியது முட்டை. இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். முட்டையை தயார் பண்ணி கொண்டு வரேன். இப்போ எங்கட முட்டை ரெடி ஆயிட்டுது. இப்போ எல்லாம் முட்டை தான் கடைசி பொரிச்சது. இன்னைக்கு கோழி பொரியல் மட்டும்தான். சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கட கோழிக்காலம் பொரிஞ்சொன்றிருக்குது. கடைசி கோழி பொரிஞ்சவொன்னே எங்கட சாப்பாடு தயார் நிலைக்கு வந்து விட்டோம்.
சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். கோழி பொரிஞ்சவுடன் பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களோட சண்டே ஸ்பெஷலோட சேர்த்து இன்றைக்கு அந்நியர் தின சாப்பாடு நான் தான் இன்றைக்கு சமைச்சது. இன்றைக்கு சங்கீதாவை உடையில சமையல். இன்றைக்கு வித்தியாசமாக ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்து கோழி பொரியெல்லாம் பொரிச்சு ராய்த்தாம் வச்சு இருக்கு. இன்றைக்கு 5-6 மரக்கறியில் வித்தியாசமான மரக்கறி தெரியும் பார்க்க. இப்போ மேசையில் போய் பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு மேசைக்கு வந்து ஒரு ஆள் கேட்டது சாப்பாட்டு மேசைக்கு வந்தது. மேசைக்கு மேலே இருக்கிறான்னு இல்லை, மேசைக்கு மேலே இல்லை, கதிரையிலான் இருக்கிறேன். மேசை எங்கடை சண்டே இன்றைக்கு ரெண்டும் சேர்ந்து வந்துருக்கு. இன்றைக்கு சண்டே ஸ்பெஷலும் இன்றைக்கு அந்நியர் தினமும் சேர்ந்து வந்ததால் மிக மகிழ்ச்சி. லீவு நாளும் அதோடு சேர்ந்து லீவு நாளும் வந்திருக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கு ஆட்டிறச்சி வித்தியாசமான ஃப்ரைட் ரைஸ் எல்லா மரக்கறியும் விரும்பின மரக்கறியெல்லாம் போட்டு வீடியோவில் பார்க்க தெரியும் உங்களுக்கு எப்படி செய்தது. நான் எங்களோட செய்முறை இது. தனியாக தான் மரக்கறி எல்லாம் பதிலால் வாட்டி எல்லாம் செய்தது. இதுக்கு வேறு வெள்ளைக்கறிகள் ஒன்றும் தேவையில்லை, தனியாகவே சாப்பிடலாம். அதோட ஆட்டிறச்சி இருக்கல போட்டு சாப்பிட்டால் அதோட கோழி பொரியல் நல்லா கீறி போட்டு வடிவா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு மசாலா போட்டு பொரிச்சது. அப்படி இது சாப்பாடு எந்த கடை என்று சொல்றது சூப்பரா இருக்கு. நல்லா சமைச்சிருக்குங்க. அப்போ நான் டெய்லியே சமைக்கும். அதோட சென்னால் சாப்பிட்டு ஓடிட்டார், முன்கூட்டியே சாப்பிட்டு ஓடிட்டார். நீங்கள் வீடியோக்கள் எடுத்து காய்ச்சி கொண்டிருக்கீங்க. அதுக்கிடையில் பசிக்குது, தான் சாப்பிட போகணும்னு சாப்பிட்டு ஓடிட்டார். ரொம்ப ஆட்டுறது தேசிக்காய் முட்டை இப்போ வேற மாதிரி இருக்கும். தேசிக்காய் சுட விடக்கூடாது. ஆறணும் இந்த ஆட்டு வாசத்தை என்ன முழுக்கும். இதுதான் எங்களோட சாப்பாடு. மேல சூப்பரான கொண்டாட்டம் முடிஞ்சது. இல்ல இத்தாலி வீடுகளும் எல்லா இடத்துலயும் கலப்பலன்றான் சத்தம் கேக்குது. எல்லா இடத்தையும் கொண்டாடுறாங்க. எங்கட விட்ட இப்படித்தானே முடிஞ்சது. இப்படி எங்கட விட்ட இப்படித்தான் நாங்கள் செய்தது. வீட்டோடயே முடிஞ்சது எங்களுக்கு. நீங்களும் என்ன மாதிரி செய்தன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதாக்கள். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் இன்னொரு காணொலியாக சந்திப்போம். பாய்.